இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய சிந்தையிலே போட்ட காரியம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 1-5 வரையிலான வசனங்கள் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஏசாயா 44 1-5. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூருனே, பயப்படாதே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலறிச் செடிகளை போல வளருவார்கள். ரைட், 4 வசனத்தை வாசித்து விட்டேன். இப்போ 5வது வசனத்தை மிகவும் கூர்மையாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த 5வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான். 2வது நபர் யாக்கோபின் நாமத்தை தரித்து கொள்வான். யாக்கோபு என்பவன் ஏமாற்றக்கூடியவன். ஆதியாகமத்தில் வாசிச்சு பாருங்க இல்லையா? கடவுள் ஒரு காலகட்டத்தில் யாக்கோபு அப்படின்னு இருக்கிற நாமத்தை இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். ஒருவன், 3வது நபர், ஒருவன் நான் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். இந்த 5வது வசனம் தான் நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட். இன்னைக்கு 3 கேட்டகரி ஆஃப் பீப்புளை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. ஒருவன் நான் கர்த்தருடையவன், நான் கர்த்தருடையவன் பா, நான் கிறிஸ்துவன் பா அப்படின்னு சொல்லிக் கொள்வான். இன்னொருத்தன் யாக்கோபின் பெயரை தரித்து கொள்வான். ஆனா 3வது நபர் என்ன செய்வானா, நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு ஓப்பனா டிக்ளேர் பண்ணி பப்ளிக்காக அறிக்கை பண்ணி கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். இஸ்ரவேல் என்றால் பிரபு, புதிய நாமத்தை தரித்து கொள்வான். ஆவிக்குரிய ஒரு இஸ்ரவேலன் கிறிஸ்துவத்துக்குள் வந்துவிட்டேன் அல்லவா? அப்ப எல்லாரும் இஸ்ரவேலர் தானே? ஆமா, நீங்களும் இஸ்ரவேலர், நானும் இஸ்ரவேலன். எந்த விதத்துல? விசுவாசத்த மார்க்கத்தின் நிமித்தம், கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கிறது நிமித்தம் நான் ஒரு இஸ்ரவேலன், நீங்களும் ஒரு இஸ்ரவேலன் இல்லையா? அதை கையெழுத்து போட்டு ஓப்பனா டிக்ளேர் பண்ணி நான் கர்த்தருடையவன் என்று அறிக்கை பண்ணுவான். இந்த 3 கேட்டகரி ஆஃப் பீப்புள்ல பெரும்பாலானோர் நான் பார்த்த வரைக்கும் இந்த முதல் 2 கேட்டகரியில் இருக்கிறாங்க. நான் கர்த்தருடையவன் அப்படியே சொல்லிக்குவாங்க, நான் கர்த்தருடையவன், நான் கிறிஸ்துவன், அப்படியே ரொம்ப பட்டும்படாமல் இருக்கும். பார்த்தா கிறிஸ்துவமாய் தான் தெரியும், ஆனால் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஓப்பனா நான் கர்த்தருடையவன் அப்படின்னு மெம்போக்கமாக சொல்லிக்கொள்வாங்க. இது ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். 2வது கேட்டகரி யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான். பழைய பேர் யாக்கோபு இல்லையா? அந்த பேரை தரித்து கொண்டு அப்படியே பட்டும்படாமல் இருப்பாங்க. ஆனால் 3வது கேட்டகரி பீப்புள் தான் நான் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு. தட் இஸ் த பாயிண்ட், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கையெழுத்து போட்டுன்னா ஓப்பனா டிக்ளேர் பண்ணி இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஆசைப்படுகிற காரியம், உங்களை பார்த்து அன்போடு வேண்டிக் கொள்ளுகிற காரியம், இந்த 3வது கேட்டகரியில் நீங்கள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். டிக்ளேர் பண்ணுங்க, கையெழுத்து போடுங்க, நான் கர்த்தருடையவன், நான் கிறிஸ்துவை உடையவன் என்று டிக்ளேர் பண்ணுங்கய்யா, டிக்ளேர் பண்ணுங்கய்யா, கையெழுத்து போடுங்கய்யா, இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்ளுங்கய்யா. கேரண்டி நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கைகூடி வராமல் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, இந்த ஒரு காரியத்தை செய்து பாருங்கய்யா. சேலஞ்சிங்கா நான் சொல்லுகிறேன், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில கைகூடி வருகிறதே நிச்சயமாய் பார்ப்பீர்கள். நம்மளுக்கு காரணமே தெரியாது, ஏன் இது கைகூடி வரல? ஐயோ, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நாள் பைபிள் வாசிக்கிறேன், இவ்வளோ நாள் சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், ஏன் கைகூடி வரல?
ஏராளமான காரணங்கள் இருக்கலாம். இதுவும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அல்லவா? ஏராளமான கிறிஸ்துவர்களை அனுதினமும் நான் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அவர்களில் பெரும்பாலானோர் கிறிஸ்துவை அறியாத ஒரு மார்க்கத்தில் இருந்து இந்த கிறிஸ்துவத்துக்குள் வந்தவர்களாக தான் காணப்படுகிறார்கள். இந்த கிறிஸ்துவத்துக்குள் வந்த பிறகு பெரும்பாலானோர் தான் ஒரு கிறிஸ்துவன் என்பதனை வெளிப்படையாக பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணாதபடிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களில் இருக்கதான் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் நான் பார்க்கும்போது பயபக்தியா வாழ்கிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், சபைக்கெல்லாம் போறாங்க. ஆனாலும் ஓப்பனாக நான் கிறிஸ்துவன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாதவர்களாக, அறிக்கை பண்ணாதவர்களாக மறைமுகமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம், சமூக சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்திலே எங்கே நான் கிறிஸ்துவன் என்று வெளிப்படையாக தெரிந்துவிட்டால் நான் நெருக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருந்துவிடுமோ, இதுபோல ஏராளமான பயத்தின் நிமித்தம் தான் ஒரு கிறிஸ்துவன் என்று அறிக்கை பண்ணாதபடிக்கு மறைமுகமாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களிலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இது தொடர்பாக சுவிசேஷ பகுதியிலிருந்து இயேசு பேசினதான 2 வேத பகுதிகளை நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். இயேசு சொல்லியிருக்கிறார், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய 2 வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன் பாருங்கள். இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு 10, 32, 33ல மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ, ஓப்பனா டிக்ளேர் பண்ணுகிறானோ, அவனை பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. அப்புறம் 33வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதே இயேசு சொல்றாரு, மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ, அவரெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அப்படியே பட்டுமடாம இருப்பேன், ரொம்பலாம் அப்படியே அட்டாச் ஆகிக்கிறது இல்லை, அது என்ன மறுதலிக்கிறது தானே? அதான் வசனம் சொல்லுது. மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் உள்ள என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன், அறிக்கை பண்ண மாட்டேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இன்னொரு வேதவசனம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 8-9, லூக்கா 12:8-9 பார்த்தீங்கன்னா 8வது வசனத்தில் இயேசு சொல்றாரு, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரன் தேவ தூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவா. தேவ தூதன், ஏஞ்சல் ஆஃப் காடுக்கு முன்னால மனுஷகுமாரன், எந்த மனிதன் என்னை அறிக்கை பண்ணுகிறானோ மனிதர்களுக்கு முன்பாக அவனை என்னுடைய தேவ தூதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு இயேசு சொல்றாரு. நீங்க மனிதர் முன்பாக ஓப்பனா டிக்ளேர் பண்ணினீங்கன்னா இயேசு உங்களை பிதாவுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவா, தேவ தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவா. ரைட்? மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணாம, பட்டும் படாம, ஓப்பனா டிக்ளேர் பண்ணாம பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா பிதாவுக்கு முன்பாக அவர் அறிக்கை பண்ண மாட்டாராம், தேவ தூதர்களுக்கு முன்பாக அவர் அறிக்கை பண்ண மாட்டாராம். உங்களுடைய நாமத்தை ஓப்பனா டிக்ளேர் பண்ணுங்க, என்ன குறைஞ்சிட போறீங்க? ஒன்றும் குறைஞ்ச போக மாட்டீங்க. ரைட்? இன்னொரு இதே லைன்ல இன்னொரு காரியத்தை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே கூட பார்த்தீங்கன்னா இதுபோல அந்த யூதர்களுக்கு பயந்து, தேவாலயத்தில் இருக்கிற பரிசேயர்களுக்கெல்லாம் பயந்து, எங்கடா ஓப்பனா அந்த இயேசு மேல விசுவாசம் வச்சுட்டோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தேவாலயத்தை விட்டு நம்மளை வெளியில தள்ளிடுவாங்களோ, புறம் தள்ளி விடுவார்களோ அப்படின்னு பயந்து நடுங்கி அங்கே வேலை பார்த்து கொண்டிருந்த ஏராளமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ், அதிகாரிகள் பல பேர் பயந்து கொண்டு ஓப்பனா டிக்ளேர் பண்ணாதவர்களாக வாழ்ந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாட்களிலே, இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே. யோவான் 12ஆம் அதிகாரம் 42, 43 ஆகிய 2 வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. யோவான் 12, 42, 43 அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன் பாருங்க. 42வது வசனம், ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைக்க தான் செஞ்சாங்க அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும்
ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. எங்க ஓப்பனா இயேசுவின் மேல நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டா தேவாலயத்தை விட்டு நம்மளை புறம்பே தள்ளிவிட என்ன பண்றது, சோசியல் ஸ்டேட்டஸ் அடி வாங்குமே அப்படிங்கிற ஒரு பயம். அதான் அந்த வசனம் சொல்லுது இல்லையா? ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். இவர்களை குறித்து அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 43வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் அந்த அதிகாரிகள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அதான் சிக்கல். இந்த நாட்களிலும் ஏன் ஓப்பனா டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அவர்கள் இந்த மாதிரி பதில் தான் சொல்லுவாங்க. ஒன்று, எங்கே நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, அல்லது குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து நம்மை விலக்கி வைத்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பயத்தின் நிமித்தம் ஓப்பனா டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய சிந்தை எப்படி இருக்குது? மனிதரால் வரக்கூடிய மகிமையை அதிகமாய் விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதான அது காண்பிக்கிறது. எதை விரும்பவில்லை? தேவனால் வரக்கூடிய மகிமையை உதாசீனப்படுத்தி விடுகிறார்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்புகிறதான் காரணம். நீங்க மட்டும் டிக்ளேர் பண்ணினீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனால் வரக்கூடிய மகிமையை உங்கள் கண்கள் காணும். மனுஷரால் வருகிற மகிமை என்னங்க? இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடுங்க. புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மகிமை என்று இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது. மனிதர்களால் வரக்கூடிய மகிமை வெறும் புல்லுக்கு ஒப்பா இருக்கிற மகிமை. காலையில் பூக்கும் புல்லு சாயந்தரம் அவ்வளோதான், தீஞ்சு போய் கருகி போய் செத்து போயிடும். அதான் மனிதரால் வரக்கூடிய மகிமை. ஆனால் தேவனால் வரக்கூடிய மகிமை மிகவும் உன்னதமான ஒரு மகிமை. நீங்க எதிர்பார்க்காத விதத்தில் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இன்னொரு சமாச்சாரத்தை காண்பித்தா நல்லா இருக்கும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எங்கன்னா யோவான் 9ஆம் அதிகாரம். யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அந்த பிறவி குருடனை இயேசு சுகமாக்குறார் இல்லவா? பிறவி குருடன் பிறந்ததிலிருந்தே குருடு, கண்ணே கிடையாது. நல்லா கவனிங்க, கண் பார்வை இல்லாமல் இருக்கிறது வேற, கண்ணே இல்லாமல் இருக்கிறது வேற. இவன் வந்து கண்ணே இல்லை இவனுக்கு. அப்போ அந்த பிறவி குருடனை கடவுள் இயேசு ஹீல் பண்றாரு இல்லையா? அந்த சமாச்சாரத்தை நீங்க வாட்சி பாருங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் அங்க பார்த்தீங்கன்னா, பிறவி குருடன் கண்ணே இல்லை. இயேசு என்ன பண்ணுவாரு? உமிழ் நீரை அந்த கீழே துப்பி சேத்த குலைச்சி கண்ணு இருக்கிற இடத்துல அந்த சேரை அப்படியே அமுக்கி வச்சு போய் சிலோவாம் குளத்துல கழுவுனா உன் கண்ணு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இல்லையா? அந்த பகுதி அங்கதான் இருக்குது. சேரை உண்டாக்கி கண்ணில் வச்சு சிலோவாம் குளத்துல கழுவும்படி சொல்றாரு. அவனும் போறான், கழுவுறான். அற்புதமா கண்கள் திறக்கப்பட்டு விடுகிறது. பிறந்ததுலேருந்து குருடனுங்க, குருடன், கண்ணே தெரியாது, கண்ணே இல்லை. இங்க வெறும் குழிதான் இருக்கும் பாருங்க. ஆனா இந்த சேரை வச்சு சீலோவாம் குளத்துல போய் கழுவும் போது, சேரெல்லாம் கழுவும் போது கண் அப்படி தெரியுது. இவ்வளோ பெரிய அற்புதம். ஆனால் அந்த ஜெப ஆலயத்தில் இருக்கிற பரிசேயர்கள், ஒரு மிக திரளான ஜனக்கூட்டம் இந்த அற்புதத்தை நம்ப மறுக்கிறார்கள். ஏராளமான சந்தேகங்களை கிளப்புறாங்க. என்னையா இந்த ஆள் தான் உட்காந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தானா இந்த இடத்துல, இல்லை வேற ஆளா? இவன் பல வருடமா பார்த்து இருக்கிறோமே, வருடக்கணக்காக இந்த இடத்துல உட்காந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருப்பான். பிறவி குருடன் நல்லாவே தெரியுமே. திடீர்னு என்னமோ சீலோவாம் குளத்துக்கு போனானா, சேரெல்லாம் கழுவுனானா, கண்ணு நிறைய நல்லா தெரியுதாமா? ஆமா, கண்ணு தெரியதான் செய்யுதுதான், இங்கதான் இருக்கானே, கண்ணை நல்லா பார்க்கிறானே. பயங்கரமா மறுக்கவும் முடியல, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியல. அந்த மாதிரி தான் அந்த சீன் அங்கே காணப்படுகிறது. வாசித்துக் கொள்ளுங்கள் யோவான் 9ஆம் அதிகாரத்தில். அப்போ அந்த பரிசேயர்கள் என்ன பண்றாங்க? சரி, இவனுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. தாய் தகப்பன்மார கூப்பிடுறாங்க. வராங்க. அவங்க வந்து அவங்கள பார்த்து இந்த பரிசேயர்கள் கேள்வி கேட்குறாங்க. என்னம்மா, நீங்க தான் இந்த பையனுக்கு தாய் தகப்பனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்கய்யா அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அடுத்த கேள்வி, என்னம்மா, இவன் பிறந்ததுலேருந்தே குருடனா இருந்தானா, இல்லது இடையில தான் குருடுத்தன்மை வந்ததா? நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இல்லைங்க சார், பிறந்ததுலேருந்தே குருடனா தான் இருந்தா, நாங்கள் பெத்த பிள்ளை தான் அப்படின்னு போல்டா அடிக்கிறாங்க. ஆனால் அடுத்த கேள்வியில் ஆஃப் ஆயிடுறாங்க.
சரி, யாரு இவனை இப்படி குணமாக்குனா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. கேட்கும்போது இந்த தாய் தகப்பன்மார் எஸ்கேப் ஆகுறாங்க. ஏன் எஸ்கேப் ஆகுறாங்க? அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 21, 22, யோவான் 9, 21, 22. சொல்ல வேண்டியதானே? நல்லா கவனிங்க. நீங்கள் அந்த சீனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசுதான் தன்னை குணப்படுத்தினார்னு சொல்லி அந்த மனிதன் பிச்சைக்காரன் பிறவி குருடனுக்கு தெரியுது. ஆனால் இயேசு எப்படி உருவம் உடையவராக இருப்பார்னு அவனுக்கு தெரியல, ஏன்னா கண்ணு இல்லைல்ல. ஆனால் இயேசு தான் சுகமாக்குனாருன்னு விவரம் தெரியுது. ஆனால் இயேசுவை பார்க்கல, இவர் தான் இயேசுன்னு காண்பிக்க முடியல அவனால். அதனால தான் தாய் தகப்பன்மாரை கூட்டிகிட்டு வந்து அங்கே நிப்பாட்டுறாங்க. ஆனால் தாய் தகப்பன்மாருக்கு தெரியல இயேசுங்கிறத. ஆனால் அவங்க நல்லா கண்ணு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவன் இயேசு தான் குணமாக்குனா நல்லா தெரியும். ஆனால் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த தாய் தகப்பன்மாருங்க. எவ்வளோ அநியாயமாக இருக்காங்க. இதுபோல ஏராளமான தாய் தகப்பன்மார்கள் இந்த நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அருமையாய் அற்புதமாய் மிகப்பெரிய அற்புதத்தை இந்த இயேசு பெருமான் செய்திருக்கிறார். ஆனால் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண மறுக்கிறீர்கள். ஏன் மறுக்கிறீங்க? இந்த தாய் தகப்பன்மார் எதனால் மறுத்தாங்களோ அதே காரணத்தினால தான் நீங்களும் மறுத்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து இயேசு பெருமான் அந்த நேரத்தில் பேசுகிறார் என்றே நான் கருதுகிறேன். ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுங்க. மிகப்பெரிய அற்புதத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் சந்தித்து இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சந்தித்து இருக்கீங்க. ஏன் மறுக்கிறாங்க தாய் தகப்பன்மார்? இந்த பிறவி குருடனுடைய தாய் தகப்பன்மார். யோவான் 9, 21, 22. ஐயா, இவன் நல்லா வளர்ந்தவன், விவரம் தெரிஞ்சவன், இவன்கிட்ட நீங்களே கேட்டுக்குங்க அப்படின்னு இந்த தாய் தகப்பன்மார் எஸ்கேப் ஆகுறாங்க. வேதனையான விஷயம், கொடுமையான விஷயம் இல்லையா? எஸ்கேப் ஆகலாமா? வாசிக்கிறேன் பாருங்கள் 21, 22. இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. அண்ணா, இவன் வயதுள்ளவனா இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான். பிறவி குருடன் தான்யா, நாங்கள் பெத்தெடுத்த பிள்ளைதான். யார் இவனை குணமாக்குனாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் குருடனாக இருந்தால் இப்போ பார்க்குறான், அது தெரியுது. எஸ்கேப்பாக பார்க்குறாங்க. கொடுமையான விஷயம் இல்லையா? ஏன் இப்படி எஸ்கேப் ஆகுறாங்க? அடுத்த வசனம் 22வது வசனம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். அதான் விஷயம். யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். எவனாவது இயேசுதான் கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணிட்டா தேவாலயத்துக்கு புறம்பாக இவனை தள்ளிவிடணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதித்திருந்தார்கள். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஏதோ ஒரு கட்டுப்பாட்டு நிமித்தம் நீங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணாதபடிக்கு காணப்படுகிறீர்களா? இந்த தாய் தகப்பன்மாரு போல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க அப்படிதான் செய்யறாங்க. எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாக இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள் அப்படின்னு இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது இந்த தாய் தகப்பன்மாருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோபம் வர மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா பரிதாபமாகவும் இருக்குது. இந்த மாதிரி சூழல்ல as a parent நீங்க இருக்கீங்களா? உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மிகப்பெரிய அற்புதத்தை உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில கடவுள் செஞ்சிருக்கிறாரு. அறிக்கை பண்ணுங்க, ஓப்பனா டிக்ளேர் பண்ணுங்க. என்ன குறைஞ்சு போயிட போகுது? இந்த உலகத்துல எவ்வளவு நாள் கடவுள் நம்ம வச்சிருக்க போறான்னு தெரியல. விசுவாசிக்கிறோம், நம்புறோம், நீண்ட நாள் நிரூலி வாழ்வோம் என்று நம்புகிறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் இருக்கிற காலகட்டத்தில் உங்களை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த கடவுளுக்கு நன்றி கடன் செலுத்தக்கூடிய விதத்தில் ஓப்பனா டிக்ளேர் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். ஏசாயா 44:5வது வசனம் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்துக் கொள்வான், மூன்றாவது ஆள் என்ன செய்வான்? நான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ளுவான். இந்த மூணாவது கேட்டகரி
நபர் போல நீங்க வர வேண்டும் என்று ஸ்பெசிபிக்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில விரும்புகிறார். நீங்க வேணா வந்து பாருங்களேன், ஓப்பனா கையெழுத்து போட்டு டிக்ளேர் பண்ணி பாருங்களேன். நீங்க தான் பயம் ஒரு காரணமா இருக்குதா? தாய் தகப்பன்மார் எப்படி யூதர்களுக்கு பயந்து தேவாலயத்துக்கு புறம்பாக நம்மை தள்ளிவிடுவார்களோ என்று பயந்தார்களே, அதுபோல ஒரு பயம் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் நான் காண்பித்த வண்ணம் அதிகாரிகளிலும் பலர் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் பரிசேயர் நிமித்தம் தேவாலயத்துக்கு புறம்பாக நம்மளை தள்ளிவிடுவார்களோ என்று பயந்ததினால் ஓப்பனா டிக்ளேர் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னு வாசித்து காண்பித்தேன் அல்லவா? இந்த விதத்தில் ஏதோ ஒரு பயம் இருக்குதா? ஐயோ நம்ம சமூகத்தில் நம்ம ஒதுக்கி விடுவார்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குதா? எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டிடுங்கப்பா. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் அன்பு காட்டக்கூடியவர்களாய் நம்பிக்கை வைத்திருப்பவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால் மறுமையில் ஒன்றும் பலனை நம்ம அடைய மாட்டோம் என்று வேதவசனம் சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வேத பகுதியெல்லாம் இப்படி சொல்லுகிறதே அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அல்லவா? ஸோ உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஓப்பனா வெளிப்படையாக இந்த இயேசுவை நான் வழிபடுகிறேன், இவர்தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, வெளிப்படையாக அறிக்கை பண்ணுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கைகூடி வராதபடிக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னு தவித்து கொண்டிருக்கிற ஏராளமான காரியங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை, சொல்யூஷனை நீங்க பெறீங்களா இல்லையா என்று பாருங்க, சேலஞ்ச் பண்ணி பாருங்க. கர்த்தருடையவர் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்ளுங்கள். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். சோ இந்த செய்தி பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.